NDA அதிமுக கூட்டணியினுடைய வெற்றியை மீண்டும் இந்த கூட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பிரதமர் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு கொடுக்கின்ற மத்திய அரசில் இருந்தான வளர்ச்சி திட்டங்கள், எங்களது தொண்டர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற நம்பிக்கை, திமுகவுடைய தவறான போக்கை எடுத்து காட்டுவது, இவையெல்லாம் சாதாரண மக்களிடம் ஆழமாக பதிந்திருக்கிறது. இந்த முறை இந்த தேர்தலிலே வாக்குறுதியை நிறைவேற்றாத, சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்த திமுகவுக்கு எதிராக எதிர்மறை வாக்குகள் அதிகரித்து கொண்டே போகிறது. பிரதமருடைய வருகையும் தொடர் சிறந்த பேச்சும் அடித்தளமாக அமையும். NDA அணியில் வேறு எதுவும் புதிய கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தற்போது வெற்றி கூட்டணியாகவே நாங்கள் உலா வந்து கொண்டிருக்கோம். எத்தனை முறை மோடியும் அமித்ஷாவும் வந்தாலும் பாஜகவோட கனவு படிக்காதுன்னு சொல்லிட்டு திமுக தமிழகத்தை மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய பகல் கனவு. அது பலிக்காது. வேறு இண்டிவிஜுவல் அட்டாக் எதுவுமே இருக்காது. ஆனால் KN அட்டாக் பண்ணியிருக்காரு. பொதுவாக பிரதமர் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை, யார் யார் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது என்பதை எடுத்துரைத்தார்கள். இல்லைங்க, 2G குற்றச்சாட்டை முன் வச்சு தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு மேலே அந்த ஆட்சியில் இருக்காங்க. இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட அப்படி மீட்கலை. அப்போ ஊழல் குற்றச்சாட்டை சொல்வது என்பது ஆட்சிக்கு வருவதற்காகவா, அல்லது அந்த பணத்தை மீண்டும் அரசு கஜனா கொண்டு வருவதற்காகவா? ஊழல் குற்றச்சாட்டுகளை உண்மை நிலையை எடுத்து கூறுவது மக்கள் உணர்ந்து எதிர்மறை வாக்கு அதிகரிப்பதற்கு. அதற்கேற்றவாறு இந்த முறை மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறார்கள். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்கள் வாக்களிக்கிறார்கள். அதிமுக தலைமையாக எடப்பாடி பழனிசாமி முதல் வேட்பாளர் அறிவிச்சாலும் NDA கூட்டணி வெற்றி பெற்றது. பீகாரில் எப்படி நிதிஷ்குமார் இது பண்ணாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு தோல்வி பயத்திலே கடை கட்டுவதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். NDA கூட்டணி தலைவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பாஜக அதிமுக தலைமையிலிடமிருந்து வெளிவரும். நிறைய நேரங்கள் இருக்குல்ல. இப்போ பேச்சுவார்த்தை நன்றி. ஓகே.